சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருந்த திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் 500 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி லாபத்தை பெற்றிருந்தது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. நெல்சன் அவர்களுடைய இயக்கத்தில் அனிருத்தோட இசையில் சன் பிக்சர்ஸோட பிரம்மாண்டமான ப்ரொடக்ஷன்ஸில் இந்த படம் தயாராகி கொண்டிருக்கு. அடுத்த வருஷம் ஏப்ரல் 14 இந்த படம் ரிலீஸ் ஆகலாம். அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 173 இந்த படம் யாரோட இயக்கத்தில் நடிப்பார் என்பது தான் மிக பெரும் கேள்வியாக இருக்குது. ஒரு பக்கம் மாரி செல்வராஜ், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா தலைவரோட அடுத்த படமே ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் சேர்ந்து நடிக்கிற படம் தான் என டாக்ஸ் போய்கொண்டிருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் பிரம்மாண்டமான ப்ராஜெக்டை கையில் எடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச்சுகள் அடிபட்டு கொண்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவர் ரெஸ்ட் எடுக்க போகிறாரு, இன்னொரு பக்கம் அவர் இனி படத்திலே நடிக்க போகிறதில்ல. இப்படி தான் டாக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து ராஜமௌலியோட கனவு ப்ராஜெக்ட் என்னாச்சு? அதாவது ரஜினிகாந்தை வச்சு ஒரு படமாச்சு பண்ணியாக வேண்டும், 1000 கோடி பட்ஜெட்டில் கண்டிப்பாக நான் ரஜினி வச்சு படம் எடுத்தால் அப்படி இருக்கும் என சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் நடக்கலை. அதற்கான நகர்வுகள் என்னாச்சு, இப்போ என்ன ஸ்டேஜில் தான் இருக்குது? ராஜமௌலியுமே பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபுவை வச்சு அவரோட அடுத்த படத்தை எடுக்க போயிட்டார். கிட்டத்தட்ட 2 பாகங்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் அந்த படம் முடியவே 2 வருஷம் ஆகிடும். இதனால் கண்டிப்பாக ரஜினியோட ப்ராஜெக்டும் ராஜமௌலியோட சேர்ந்து நடக்கிற ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நடக்காது என சொல்லப்பட்டு வருது. ஆனால் ரஜினி வச்சு எடுக்க போகிற படம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக சரித்திர பின்னணியில் ஒரு படம் இருக்காது, சயின்ஸ் ஃபிக்ஷனலாக தான் அந்த படம் இருக்கும். அதற்கு பட்ஜெட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரஜினியை வச்சு எடுக்கிற படம் ஷார்ட் டைம் பீரியட்லேயே முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுவார். அப்படி பிளான் பண்ணும்போது அனிருத் தான் மியூசிக் பண்ணுவார். இப்படி எல்லா எலமெண்ட்ஸும் கைகூடி வரும் நேரத்தில் கண்டிப்பாக அதற்கான டைமிங்கும் அமையும். அப்படி அமைஞ்சால் கண்டிப்பாக ரஜினிகாந்தோட படம் கண்டிப்பாக நடக்கும் என்பதை ராஜமௌலி சொல்லியிருக்காரு. மேலும் இன்னும் 2 வருடங்கள் கழித்து கண்டிப்பாக ரஜினியோடு நான் படம் பண்ணும் நேரம் வரும். ஒரு வேளை லோகேஷ் கனகராஜ் எடுக்க போகிற ரஜினி கமல் படம் அவர் விட்டு கைவிட்டு போச்சுனாலும் ராஜமௌலி எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மகேஷ் பாபு படத்துடைய முதல் பாகத்தை எடுத்து அந்த ரிசல்ட்டை கழித்து தான் அடுத்து 2வது பாகம் எடுப்பார். அந்த கேப்பில் ரஜினியோட படத்தை எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வருது. ஆனால் இது இன்னுமே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. கூடிய விரைவிலே இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக ரஜினியும் ராஜமௌலியும் சேர்ந்தா படம் எப்படி இருக்குன்றதை நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.